சிறு வயதிலேருந்தே எனக்கு திருக்குறள் ரொம்ப பிடிக்கும். இல்லைங்க, நான் பள்ளி படிக்கிற பொழுது இந்த திருக்குறள் மன்னன போட்டின்னு வைப்பாங்க. சரியா? அப்போ வந்து நாங்கள் மாணவர்கள்லாம் சேர்ந்து எப்படியாவது 1330 குறளையும் பாடமாக்கிடணும் அப்படின்னு ஒரு ஆர்வமாக நாங்கள் ஆரம்பிப்போம். ஆனால் ஒரு 7 அல்லது 8 அதிகாரம் பண்ணுற பொழுதே அதை நாங்கள் விட்டுருவோம். திருக்குறள் முக்கியத்துவத்தை உங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லா தெரியும். அறம், அறத்துப்பால், பொருட்பால், மற்றது இன்பத்துப்பால் அப்படின்னு 3 அம்சங்கள் இருக்கின்றது. உண்மையிலே இன்பத்துப்பால் என்பது காமத்துப்பால் தான். அதை நம்ம வந்து சிறு வயதில் அந்த காமங்கிற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால இன்பத்துப்பால் அப்படின்னு சொல்லுவாங்க. மனித வாழ்க்கைக்கு அறம், பொருள், இன்பம் 3மே அவசியமானது. திருக்குறள் இந்த 3 விஷயத்தை நிறைய சொல்லியிருக்கு. நான் இன்னைக்கு சொல்ல போற குறள் வந்து பிறருக்கு உதவுதல். அதாவது நல்ல ஒரு பண்பு பிறருக்கு உதவுதல். அந்த பிறருக்கு உதவுகின்ற ஒரு நல்ல பண்பை பற்றி திருக்குறள் அதிகாரம் இனியவை கூறல். அதில் 92வது குறள். அகன் அமர்ந்து ஈதலின் நன்றே முகன் அமர்ந்து இன்சொலன் ஆகப்பெறின். அதாவது அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவாங்க. அதே போல தான் ஒருவர் செய்கின்ற உதவி வந்து நான் பார்த்தாலே அவர் தெரியும். முகத்தை பார்த்தாலே நமக்கு தெரியும் அவர் உதவி செய்கிறாரா இல்லையா அப்படிங்கிற. அதே போல உதவி பொருளுதவி செய்யலாம், வேற பல்வேறு வகையான நம்ம உதவி செய்யலாம். ஆனாலும் கூட அதைவிட மிக முக்கியமானது இன்சொல். இன்சொல் பேசுறது தான் மிக மிக நல்ல ஒரு பண்பு அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் திருக்குறள் அந்த வள்ளுவர் அந்த சொல்றாரு. அந்த அர்த்தத்தை நான் படிக்கிறேன். மனம் மகிழ்ந்து ஒருவருக்கு பொருளை கொடுப்பதை விட முகம் மலர்ந்து இன்சொற்களை பேசி பழகுவதே மேலான பண்பாகும். அதாவது உதவி என்று வருபவரிடம் கோபப்படாமல் அன்பான முகத்தோடு இனிமையாக பேசுவது அவர்கள் கஷ்டத்தை போக்கும் சிறந்த அறமாகும். நன்றி. ஸோ இது 2வது கதை. இது வந்து ஓங்கல் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சந்திரன் எழுதுறது. அந்த ஒவ்வொரு தடவையும் ஒரு சில வார்த்தைகளை வந்து கற்றுக்கிறதே எனக்கு அந்த ஒரு ஆர்வமாக இருக்கும். ஸோ இந்த வார்த்தை என்ன, இது இது என்ன, இது எதனால இந்த வார்த்தை இந்த கதைக்கு பேர். எனக்கு 2 விஷயம் ஒரு கதையில் வந்து யோசிப்பேன். என்ன நான் புதுசாக கற்றுக்கிட்டேன். அப்புறம் இன்னொன்று வந்து நான் ஒரு கதையை வாசிக்கும் போது என்னோட கற்பனை வந்து எந்த அளவுக்கு வந்து வருது, ஒரு விசுவலைசேஷன் நான் வந்து கொண்டு வரணும். ஸோ அவங்க கொடுக்குற ஒவ்வொரு வரிகளும் அந்த கதையோட சூழலை நம்மளால ஒரு அந்த இடத்துல நம்ம இருந்தா எப்படி இருப்போம் அப்படிங்கிற ஒரு இமேஜினரி இதை கொண்டு வரோம் அப்படிங்கிறதா எனக்கு வந்து பர்சனலாக கனெக்ட் ஆகும். நிறைய கதைகள் எனக்கு கனெக்ட் ஆகலைன்னா அந்த உலகத்துக்குள்ள என்னால் போக முடியல அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஒரு ஆத்தரை வந்து எழுதுறாங்க, அதை கதை சூழலை சொல்றாங்க, அதை பத்தி எழுத முடியல அப்படிங்கிறத நான் வந்து எனக்கு பர்சனலா அந்த கதை கனெக்ட் ஆகுது இல்லைன்னு. இந்த கதை கனெக்ட் ஆனதுக்கு அது காரணம் அதுதான். இது வந்து ஒரு மலையில நடக்கிற கதை. இந்த ஓங்கல்ங்கிற வார்த்தை வந்து உயரமான யானை. அதுவும் ஒரு யானைக்கு இருக்கிற ஒன் ஆஃப் த தமிழ் பெயர்கள்ல ஒன்று. நம்ம சொல்றோம்ல ஓங்கி அடிச்சிருவேன் அப்படின்னு, அந்த அத அந்த ஒரு வார்த்தை தான் இந்த யானைக்கு வருது. மலை மாறி உயர்ந்த யானை, அதைத்தான் வந்து ஓங்கல்னு சொல்லுவாங்க. அத அந்த மாதிரி இருக்கிறதா ஒரு யானையை பத்தி ஒரு இன்சிடென்ட் வர்ற கதை தான் வந்து இந்த கதை. இது ஒரு மாதிரி கொஞ்சம் நீளமான கதை தான். சிறுகதையிலே கொஞ்சம் பெரிய சிறுகதை அந்த மாதிரி தான் இருக்கு. ஒரு 2 ஜென்ரேஷன் கடந்து வர்ற மாதிரி தான் இருக்கு. ஒரு அங்க எப்படி அப்பா பொண்ணோ முந்தின கதையில, இந்த கதையில வந்து ஒரு அம்மாவும் பையனும். ஸோ இந்த கதையோட நாயகன் பேரு சின்னமலை. அவனுக்கு பேர் காரணம் பின்னாடி வந்து ஒரு இடத்துல வந்து சொல்லுவாங்க, ஏன் அவனுக்கு சின்னமலைன்னு பேர் வச்சாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இது ஃபர்ஸ்ட் என்னன்னா, செல்லத்தாய்ங்கிறவங்க ஒருத்தவங்க தான் வந்து இந்த கதையில வர அம்மா. அவங்களோட பையன் பேர் தான் வந்து தாய். செல்லத்தாயோட புருஷன் பேர் வந்து செங்கோட்டுவன். ஸோ செங்கோட்டுவன் மலையில இருக்கிறவர். அவரு சமதளத்துல போய் மலை அடிவாரத்துல இருக்கிற ஒரு பொண்ணை போய் கல்யாணம் பண்ணிட்டு வர்றாரு. அந்த பொண்ணுக்கு பேர் வந்து செல்லத்தாய். ஸோ செங்கோட்டுவனோட மனைவி வந்து செல்லத்தாய். இவருக்கு மலை கீழே போய் கல்யாணம் பண்ணிட்டு வர்றாரு. ஸோ இவரு கல்யாணம் மட்டும் மேலே வரும்போது அந்த பொண்ணு அப்பதான் முதல்ல மலைக்கே வர. அதுக்கு முன்னாடி அவங்க வந்து சமதள தளத்துல தான் இருந்துட்டு இருக்காங்க, மலை அடிவாரத்துல இருந்திருக்காங்க. எப்பவுமே மலைக்கு மேலெல்லாம் வந்ததில்லை. இவங்களுக்கு அந்த மலையோட வாசமும் மலையோட குளிரும் ஒத்துக்கவே இல்லை. ஸோ மலையை கல்யாணம் பண்ணிட்டு கீழே போய் கல்யாணம் பண்ணிட்டு மலை கூட்டு வந்திருக்காங்க. ஊர்ல இருக்கிற மலைவாசிகள் எல்லாம் மற்ற மலையோட சொந்தக்காரங்க எல்லாருமே வந்திருக்காங்க. இவங்க வந்து நின்னா இந்த பொண்ணு வந்ததுல இருந்து வாந்தி எடுத்துக்கிட்டே இருக்கு. அவங்களுக்கு அந்த மலையோட இது உயரமும் அந்த ஏரி வந்ததும் ஒத்துக்கல.
எல்லாம் என்ன நினைக்கிறாங்க, ஒரு மாதிரி தப்பா பேச ஆரம்பிச்சாங்க. இவன் இவ்வளவு நாள் இங்க தானே சுத்திட்டு இருந்தான், அதுக்குள்ள எப்படி கீழே போய் இந்த பொண்ணு அதுக்குள்ள வாந்தி எடுக்கிறா, இல்ல ஏற்கனவே இவங்களுக்குள்ள பழக்கம் இருந்திருக்கா, இல்ல இவன் போய் காசு பணத்துக்கு ஆசைப்பட்டு ஏற்கனவே கர்ப்பமான இன்னொரு பொண்ணை போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டானா, இந்த மாதிரி ஒரு மாதிரி கிராமங்கள் தானே. ஸோ சின்ன அந்த மக்கள் வந்து அவங்களுக்குள்ள இந்த மாதிரி வம்பு பேசுறது, பொருளி பேசுறது, இந்த மாதிரி ஒன்று ஒன்று பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த முதல்ல எழுதியிருக்கிறதே வந்து எழுதியிருப்பாங்கன்னா, ஆஹ், மலையில பனிமூட்டை எப்படி இருக்குன்னா புது புருஷன் மாதிரி தழுவிக்கொண்டே இருக்கு அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாங்க. ஸோ அந்த மலைய பனி வந்து தடவிட்டு இருக்கிறது ஒரு புது புருஷன் எப்படி கொண்டாடி எப்பவுமே தடவிட்டு இருப்பானோ, இந்த மாதிரி சின்ன சின்ன வரிகள் வந்து நிறைய அங்கங்க அந்த கதையில போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து எனக்கு வந்து படிக்கும் போதே நம்மளுக்கு வந்து ஒரு வித்தியாசமான ஓமையா இருக்கும் அப்படிங்கிறது. இவங்க வந்து நிறைய வாந்தி எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க, என்னெல்லாமோ இது பண்றாங்க, ஒன்றும் பண்ணவே முடியல. அதே மாதிரி இவங்க பேசுறாங்கல்ல, ஏற்கனவே கர்ப்பமான பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு. இதை வந்து எப்படி அதையும் எப்படி எழுதுறாங்கன்னா, இந்த சந்தேகம் மலை மலையை சூடும் மேகம் போல எல்லார் மனவிலும் பரவியது அப்படின்னு சொல்லிட்டு, மலைக்கு மேல மேகம் பரவுற மாதிரி ஒவ்வொருத்தர் மனசுலையும் இந்த சந்தேகம் எல்லாருக்கும் மேல ஒவ்வொருத்தரா கொஞ்சம் கொஞ்சமா பரவ ஆரம்பிச்சிச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இவனை என்னென்னமோ பண்ணி பார்த்தாரு, ஒன்றும் பண்ண முடியல. அப்புறம் அந்த ஊர்ல வந்து அந்த ஊருக்குன்னு வைத்தியர் இருப்பாங்கல்ல, ஸோ அவர் ஒருத்தர் வரார், மாதேஸ்வரன் சொல்லி ஒருத்தர் பேரு, அவர் வயசான ஒருத்தர். அவர் வராரு, அவர் வந்து பாக்குறாரு, சும்மா அங்க இருக்கிற சொல்லிட்டு, உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த இலையை சாப்பிட்டு நீ வந்து மலையோட மகளாயிட்ட, இந்த இதை சாப்பிட்டா உனக்கு சரியா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை கொடுக்குறாங்க. அது கொடுத்துட்டு வெளியில வந்துடுறாரு. இவன் போய் வேக வேகமா போய் மறுபடியும் செங்கோட்டவன் போய் கேட்கறான் அவர்கிட்ட போய், என்ன இலையை கொடுத்தீங்க, நாளைக்கு முன்னே நானும் கொடுக்குறேன், திரும்ப வாந்தி வந்தா அப்படிங்கிற மாதிரி வந்து செங்கோட்டவன் போய் கேட்கறான். அதெல்லாம் சொல்லக்கூடாது. அப்பதான் இன்னொரு வார்த்தை என்ன சொல்றாங்க, இன்னொரு மருத்துவங்கிறது ரெண்டு, ஒன்று வந்து உடம்புக்கு, இன்னொன்று மனசுக்கு. நான் சொல்ற வார்த்தை அது மனசுக்கு, நீங்க மனசளவுல நீங்க குணமாகவும் நினைச்சீங்கன்னா குணமாயிரும். மருந்து வந்து ரெண்டாவது தான், அதுக்கு பிறகுதான் அது வந்து சொல்றது. இதை இவர் சொல்லிட்டு, நீ போய் உண்மையே உன் பொண்டாட்டிய மசக்கையாக்குறதுக்குள்ள வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர் வந்து போயிடுறாரு. அவர் எந்த நேரத்துல என்ன சொல்றாருன்னு தெரியல. நீ மலை மகள் ஆயிட்ட அப்படிங்கிற ஒரு வார்த்தையை செல்லத்தாயி வந்து பிடிச்சிக்கிட்டா. அவளுக்கு என்ன ஆச்சு, ஓகே நம்ம தான் இனிமே மலைக்கு வந்து மகளை, இது நம்மளோட மலை அப்படின்னு சொல்லி மனதளவுல ஒரு எண்ணம் வர ஆரம்பிச்சிருச்சு. என்ன நடந்துச்சுன்னு தெரியல. அதுக்கு பிறகு அவளுக்கு வாந்தி நின்றுடுச்சு. அவளுக்கு பிறகு அதுக்கு பிறகு வாந்தி வரல, நார்மலா ஆயிட்டா. ரொம்ப இதாயிடுச்சு. கொஞ்சம் ரெகுலரா வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கொஞ்ச நாள் கழிச்சு ஆக்சுவலாவே அவங்களுக்கு வந்து மசக்கை ஆயிடுச்சு. அப்பவுமே 5 மாசம் ஆகியும் வாந்தி எடுக்கவே இல்லை, வயிறு தெரியல. அப்பதான் வந்து சொல்றாங்க அவங்களுக்கு பாம்பு வயிறு, குழந்தை இருக்கிறதே தெரியல. அப்பவும் வந்து ஊர்ல வந்து இந்த பொண்ணை பத்தி புரளி பேச ஆரம்பிச்சுட்டே இருக்காங்க, இது எப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு இன்னொரு காரணம் என்ன சொல்றாங்கன்னா, அந்த மலையில இருந்த யாருமே வந்து தங்கம் அணிஞ்சு வந்தவங்க இல்லை, எல்லாமே கயிறு போட்டவங்க, பாசி போட்டவங்க. இந்த இது சமதளத்துல இருந்து, மலை அடிவாரத்துல இருந்து வந்ததுனால, இது கொஞ்சம் வசதியான குடும்பத்துல வந்ததுனாலையும் இவங்க தங்கம் அணிஞ்சிருக்காங்க. ஸோ அதனாலையும் இவங்களுக்கு வந்து ஊர் பெண்களுக்கு வந்து எப்பவுமே இந்த இவங்களுக்கு மேல ஒரு ஏக்கமும் பொறாமையும் இருந்துகிட்டே இருந்திருக்கு. இதை பார்த்ததுனாலையும் செல்லத்தாய்க்கு வந்து இந்த மக்களை பிடிக்கல. அவங்களுக்கு மலையை பிடிச்சிருந்தாலும் அந்த மக்களை பிடிக்கல. மக்கள்ல இருந்து ஒதுங்கி மலையை நேசிக்க ஆரம்பிச்சு, மலையை சுத்த ஆரம்பிச்சு, மலையில இருக்கிற மற்ற மிருகங்கள் எல்லாம் நேசிக்கிற மாதிரி வந்து போயிடுது. இவங்களுக்கு இது இன்னும் 2 வார்த்தை இன்னொன்று எழுதியிருப்பாருன்னா, இவங்க ஒவ்வொருத்தரும் இவங்க மேல வந்து செல்லத்தாய்க்கே அறியாத பல ரகசியங்களை இவங்க வந்து பேசிட்டே இருப்பாங்க. அதுக்கு வந்து என்ன சொல்றாருன்னா, தேயிலை காட்டுல அடியில சுத்தி திரிகிற ராஜநாகத்தின் விஷம் போல அந்த கருத்துக்கள் பரவிக்கிட்டே இருந்தன அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க சொல்ற ஓமைகள் எல்லாமே எப்படி இருக்குன்னா, அந்த காட்டுல அதுல இருக்கிற ஒரு ஒரு விஷயங்களாவே சொல்லிட்டே இருக்கிறாங்க. ஸோ அவங்களோட இது அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. ஸோ கொஞ்ச நாள் ஆயிடுச்சு, இவங்களுக்கெல்லாம் குழந்தை பிறந்துடுச்சு. இதுல நடுவுல வந்து இவன் வந்து செங்கோட்டன் வந்து சொல்லத்தான் சொல்றாங்க, அவன் வந்து உன்னை பேச்சுக்கு தான் சொன்னாங்க, இது மலையெல்லாம் நமக்கு சொந்தம் கிடையாது, நம்ம இருக்கதான் செய்யும், கஷ்டப்பட்டு தான் இருக்கிறோம். அந்த நேரத்துல இல்ல, எப்பவுமே அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி தான் செல்லத்தாய் இருப்பா. இல்ல நான் இந்த மலைக்காரி, இந்த மலை எனக்கு சொந்தம், இந்த மலை என்னைய பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி. அப்போ வந்து அவ கண்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இரவில் மிளிரும் செந்நாயின் கண்களை போல, அந்த அளவுக்கு ஒரு பிரகாசமா அவ்வளவு வெறியோட அவ வந்து அந்த மலையை நேசிக்க ஆரம்பிச்சிட்டா அப்படிங்கிற மாதிரி அந்த ஆத்தர் வந்து சொல்லியிருப்பாங்க. ஒரு பீரியட் ஆயிடுச்சு, இவங்களுக்கு இதாயிடுச்சு. ஒரு 5 மாசம் அந்த அந்த பீரியட்ல வந்து இவங்க சமதளத்துக்கு போக வேண்டியிருக்கு. ஏதோ ஒரு திருஷ்டி வீடு, அதுக்கு வந்து சமதளத்துக்கு போனாங்க. ஸோ சமதளத்துக்கு போயிட்டு திரும்ப பஸ்ல வந்துட்டு இருக்காங்க, இருட்டிடுச்சு. அவங்க திரும்ப பஸ்ல வந்துட்டு இருக்கும்போது பஸ்ஸை வந்து ஒரு இடத்துல நிப்பாட்டுற மாதிரி ஆயிடுச்சு. என்னன்னு பார்த்தா அங்க ஒரு யானை மறிக்குது. அப்பதான் அந்த ஓங்கல்ங்கிற வார்த்தை யூஸ் பண்றாங்க. அது மலையை போல உயர்ந்த ஓங்கல் ஒன்றும், அதோட கன்றும், அதோட கண்ணுக்குட்டியே அந்த
தாய் யானைக்கு முட்டிக்கு மேலே இருக்குதான், அவ்வளோ பெரிய கண்ணுக்குட்டி அப்படிங்கிறாங்க. ஸோ ரெண்டும் ஸோ பஸ்ஸை மறித்து நிற்குது. பஸ்ஸில் இருக்கிறவங்க எல்லாரும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டே இருக்கிறாங்க. இப்போ இவ வயிற்று புள்ள தாச்சி இவ வந்து இறங்குறான். அங்கே இதில் இருக்கிற அந்த யானை வந்து அதுக்குள்ளே அந்த தும்பிக்கையை வச்சு பஸ்ஸோட முன்னாடி கண்ணாடியிலலாம் இந்த மாதிரி இது பண்ணுது. இவங்க எல்லாம் பயப்படுறாங்க, அவ்வளோ பயப்படுறாங்க. ஸோ இவங்க இவங்க வந்து அந்த பஸ்ஸில் இருக்கிற ஒரு வாழை கொலையை எடுத்துட்டு கீழே இறங்கி, சாமி நாங்கள்லாம் வயிற்று பிழப்புக்காண்டி மேலே போகிறவங்க, உன்னையே சாமியாக நினைக்கிறவங்க, நீ எங்களுக்கு இந்த மாதிரி தொந்தரவு பண்ணலாமா, தயவு செய்து எங்களுக்கு வழி விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு இவ தைரியமாக போய் செல்லத்தாய் போய் பேசுகிறான். ஸோ பேசின உடனே அந்த யானை வந்து அது என்ன சொல்கிறாங்கன்னா, ஈயத்தட்டை போல அகலமான கால்களை கொண்டு அவளை நசுக்க போகிறது அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ஸில் இருக்கிறவங்களோட மைண்ட் வாய்ஸை வாசிக்கிறாங்க. ஸோ அவர் எழுதுறாரு, அவங்களுக்கும் அவ்வளோ பயம் இருக்குது, அவ்வளோ பெரிய கால் இருக்குதுன்னு, நசுக்குனா இவ தக்காளி ஆயிடுவா, ஆனால் வயிற்று பிள்ளை தாச்சி போகிறாள்னு சொல்லிட்டு இவங்க பஸ்ஸில் இருக்கிறவங்கள குசு குசுன்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இவ தைரியமாக போய் நிற்கிறா. யானை என்ன பண்ணுது, இவளை ஆசீர்வாதிக்குது, பழத்தை வாங்குது, பழத்தை உதிக்குது. அந்த குட்டி யானை வந்து ஒன்று ஒன்றா எடுத்து சாட ஆரம்பிக்குது. குட்டி யானை வந்து இவளோட வயிற்றை தடவுது, இவளோட சேலை தலைப்பை எடுக்குது, இவளோட விளையாட ஆரம்பிக்குது. அந்த ரெண்டும் மொத்த பழங்களையும் சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் இருந்துட்டு ஒரு மாதிரி ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிடுச்சு. அதுக்கு பிறகு ஊர்ல வந்து இவளுக்கு இன்னும் மரியாதை அதிகமாயிருது. ஏன்னா அவ்வளோ பெரிய காட்டு யானைய இது வந்து அடக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு இன்னும் இவளை பார்த்து பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. இவளுக்கு அந்த ஒரு பயங்கலந்த மரியாதை ஆரம்பிக்குது இவளுக்கு. ஓ, குழந்தை எல்லாம் பிறந்துடுது. ஒரு 5 வயசு, அந்த பையனுக்கு ஒரு 5 வயசு ஆகும்போது அவங்க அப்பா மலேரியா அந்த மாதிரி ஒரு இதுல வந்து படுத்த படுக்கை ஆயிடுறாரு. ஆல்மோஸ்ட் லைக் அவர் சாக போறாரு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்பவும் வந்து ஒய்ஃப்ட பேசுறாரு, இல்லை நான் எனக்கு பிறகு நீங்க இருக்காத, இன்னொரு கடைசி காலம் வந்துட்டு, ஸோ இதுக்கு பிறகு நீ இங்கே இருக்காத, இது நம்மளுக்குள்ள இது கிடையாது, இந்த ஊருக்காரங்களே ரொம்ப கஷ்டப்படுறாங்க, நீ கீழே இருந்து வந்தவ, உனக்கு வந்து இந்த ஊர் ஒத்து வராது, தயவு செய்து போயிரு அப்படின்னா. இவளுக்கு மரண படுக்கையில் இருக்கிறவங்க ஒருத்தங்க கேட்டாலும் நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு ஆசைக்காது சரி ஓகே நான் போறேன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த நேரத்துலையும் இவ தலையசைக்க தான் செய்யறா. இல்லை இது என் ஊரு அப்படின்னு சொல்லி கோவமா இவ தலையசைக்க தான் செய்யறா. இது வந்துட்டு இறந்து போயிடாரு. இப்போ பையனை தனியாக வளர்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. அவள் அங்கேயே தான் இருக்கிறா. அவங்க புருஷன் வேலை பார்க்குற அதே இடத்துலயே வந்து இவளுக்கு வேலை வந்துடுது அந்த தேயிலை தோட்டத்தில். இவளோட என்ன மாதிரி வேலைன்னா, காட்டு விலங்குகள் தோட்டத்துக்குள்ளே வரும்போது அதை விரட்டுறது தான் இவளோட வேலையாயிருது. அதுவும் எப்படின்னா, சென்னாய்கள் வந்தாலுமே இவ பேசி வழி அனுப்புவானாம். அந்த சென்னாய்கள் வந்து எவ்வளோ கொடூரமானது எழுதுனாங்கன்னா, 4 சென்னாய்கள் சேர்ந்ததுன்னா ஒரு யானையே கொண்டுரும், அவ்வளோ கொடூரமான இது மிருகங்களுமே இவ கூட வந்து விளையாடிட்டு நாய்களை வச்சு இது பண்ற மாதிரி அவ வந்து அனுப்புவா. ஒரு காட்டெருமை போல புதர்களுக்குள்ள அவ வந்து சுத்தி தெரிஞ்சிட்டு இருக்கிறா அப்படிங்கிற மாதிரி. இதுல நம்ம ஆளு வந்து பையன் பிறக்கிறான். பையனுக்கு பேர் வந்து சின்னமலைன்னு பேர் வைக்கிறது. ஏன்னா இந்த மலையில சின்ன உருவம் இவன், அதனாலதான் இவன் வந்து சின்னமலைன்னு பேரை வைக்கிறேன், இவன் மலையோட பையன் அப்படிங்கிற மாதிரிதான். மலைக்கு பிறந்த நான் மலையோட மகள்னா எனக்கு என்னோட பையன், இவன் மலையோட இது அப்படிங்கிற மாதிரி தான் சின்ன மலை அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்க. இவன் அவன் வளர்ந்துட்டு இருக்கான். அவன் வந்து அவனுக்கு வந்து சிறு குழந்தைகள் தானே. ஸோ அவனுக்கு வந்து வித்தியாசமான இதெல்லாம் இருக்கு. இப்போ எவ்வளோ உயரமான மரமாக இருந்தாலும் ஏறிடுவான். ஊரில் இருக்கிறவங்க எல்லாரும் பயப்படுறாங்க, இந்த வயசுலயே மரம் ஏறலாம், கீழே விழுந்துறானா என்னமா அது ஆயிரும் அப்படின்னு. அப்போ இவனுக்கு தைரியம் சொல்றா, இவனுக்கு எதுக்குமே ஆகாது, மலை இவனை காப்பாற்றும், மலையோட வாரிசு தான் அவன், மலை இவனை பார்த்துக்கும், இவனுக்கு மலையில எந்த தீங்கும் நடக்காது. அவனுக்கு போக போக என்ன ஆச்சுன்னா, அந்த குடும்பத்தனம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. என்ன பண்ணுவான்னா, மலை மேலே ஏறுவான், பறவைகளோட முட்டையை எடுப்பான், கீழே வந்து சும்மா உடச்சி போடுவான், அதை குடிக்க கூட மாட்டானான். அதை முட்டையை எடுத்து சாப்பிட்றோம் அப்படின்னா கூட இது வேணுக்குன்னே அதை உடச்சி இது பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கான். சின்ன இதெல்லாம் கேள்விப்பட்டோன்னா அவங்க அம்மாவுக்கு பயங்கர கோபம். நான் வந்து காட்டை எப்படி நேசிக்கிறேன், நீ வந்து காட்டை அழிக்கிற மாதிரி இந்த விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கியன்னு சொல்லி இவனை போட்டு அடி வெளுக்கிற. அப்போ அவன் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் சமாதானப்படுத்துறாங்க, இல்ல இது குழந்தை பருவம், ஒரு வயசுல அவனுக்கு அது சரியா போயிடும்னு. அதுக்கு பிறகு தான் இவளுக்கு கொஞ்சம் சமாதானம் ஆகுது. இருந்தாலும் அவன் என்ன பண்றான்னு அவங்க அம்மா செல்லத்தாய் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறான். ஒரு 8ஆம் கிளாஸ் முடியுது. அதுக்கு பிறகு அந்த ஊர்ல பள்ளி படிப்புக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அவனை வந்து தரைத்தளத்துக்கு அனுப்புறாங்க 9th 10th படிக்கிறதுக்கு. அவனோட சகோதரி வீட்டுக்கு அனுப்புறாங்க, செல்லத்தாயோட சகோதரி வீட்டுக்கு அனுப்பி அங்கேருந்து 9th 10th படிக்கிறான். ஸோ அந்த இப்போ விடுமுறையில் மட்டும்தான் மலைக்கு வர்றான். அப்பவும் ஊர் சுற்றுறான். ஆனால் இந்த குறும்புகள் குறைஞ்சிருது. ஸோ அதை நினச்ச உடனே செல்லத்தாய்க்கு ஓகே சரி நம்ம பையன் கொஞ்சம் திருந்தி வரான் அப்படின்னு ஒரு இது ஆயிடுச்சு. 10ஆம் கிளாஸ் முடிச்ச உடனே அப்போ வந்து அந்த ஸ்டேஜ்லேயே வந்து கவர்மெண்ட் வேலைக்கு போகிறாங்க, லைன்மேன் வேலை. அங்கே மலையில் வந்து மின்சார வாரியத்துக்கு லைன் போடுறதுக்கு அவங்களுக்கு வந்து என்ன தேவை இருக்குன்னா, மரம் ஏற தெரிஞ்ச, மலைப்பகுதியை தெரிஞ்ச ஆட்கள் தேவை இருக்கு.
ஸோ இது வந்து ஒரு ஒரு அதிர்ஷ்டமான வாய்ப்பு. இவன் வந்து எனக்கு இவன் இந்த மாதிரி எந்த மரனாலும் ஏறிடுவான், காட்டுல எங்க வேணாலும் சுத்துவான் அப்படிங்கிறது அந்த படத்துல இருக்கிற எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அந்த ஒரே ஒரு தகுதியினால இவனுக்கு ஒரு அரசாங்கத்துல ஒப்பந்த பணியாளர் வேலை கிடைக்குது. ஒரு 3-4 வருஷம் வேலை பார்க்குறான். அதுக்கப்புறம் அவனுக்கு முதன்மை இது ஆயிடுது. ஸோ ஒரு பீரியடுக்கு ஆயிடுச்சுன்னா இவளுக்கு செல்லத்தாய்க்கு உடம்பு ஒத்துக்கல, குளிர் ஒத்துக்கல, இருமல் அதிகமாயிட்டே இருக்குது, அந்த காச நோய் மாதிரி வந்துருச்சு. அப்போ இந்த குளிர்ல வந்து வாழ முடியல. அவன் அம்மாவை ஒரு மாதிரி சமாதானப்படுத்தி ரெண்டுக்கும் நடுவில் ஒரு கொஞ்சம் கீழே இறங்கி வந்தாதான் எனக்கு வேலை, இல்லைன்னா எனக்கு வேலை போயிரும்னு சொல்லிட்டு அம்மாவை இல்லைன்னா அவள் காட்ட விட்டு வர மாட்டான். அதனால அம்மா எனக்கு இது இல்லைன்னா வேலை போயிரும்னு சொல்லிட்டு கீழே கூட்டு வந்துடுறான். கீழே வந்துடுறான். இப்போ அவ கீழே வரும்போதும் எனது பிள்ளைகள் என்னை தேடும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்குள்ள மனசுக்குள்ள வருத்தம். ஏன்னா காட்டுல இருக்கிற மற்ற விலங்குகள் எல்லாத்தையும் அவ வந்து பிள்ளைகளா தான் பாக்குறா. இப்போ அவளுக்கு வந்து எனது பிள்ளைகள் என்னை தேடும் அப்படிங்கிற மாதிரி வந்து வருத்தத்தை பதிவு பண்றா. பட் வேற வழி இல்லை, பையனோட இது இருக்கு, அப்புறம் பையனுக்கு கல்யாணத்தை பார்க்கணும், இந்த இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு வழியா வந்துடுறாங்க. இவன் வந்து கொஞ்ச நாள்ல ஒரு சம்பவம் நடக்குது. இவங்க இருக்கிற குடியிருப்புகள்ல அந்த சுத்தி இருக்கிற நிறைய இடத்துல துணிமணிகள் காணாம போகுது. நிறைய துணிமணிகள் காணாம போகுது. அதுவும் புதுசு கிடையாது. நீங்க துவைச்சு காய போட்டிருக்கிற, கொடியில காய போட்டிருக்கிறத இரவுல யாரோ வந்து எடுத்துட்டு போறாங்க. ஊர்க்காரங்களுக்கெல்லாம் பயங்கர இதாயிடுச்சு. யாரா இது இது என்ன குண்டி துணியை போய் யாரா எடுத்துட்டு போறாங்க அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சு, அப்புறம் ஒரு நாள் நைட்டு எல்லாம் இது பண்ணி ஊருக்கு வெளியில எல்லா துணியும் கொடியில பெரிய கொடியில கட்டி கூட்டமா மறைஞ்சிருந்து பார்த்துட்டு இருக்காங்க யாருன்னு. அப்போ பார்த்தா ஒரு கொம்பன் யானை கரை இறங்குது. அந்த யானை வந்து ஒவ்வொரு துணியா பார்த்துட்டு எடுக்குது. அப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல இவங்க ஆட்கள் இருக்காங்கன்றத பார்த்துட்டு அது போயிடுது. இவங்க எல்லாம் இது பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த நேரத்துல நம்ம இதை பார்த்தோன்னா ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு கதை பேசுனாங்க. வந்து யாரோ ஒருத்தன் யானைக்கு வந்து தேங்காய் சிரட்டையில சுண்ணாம்பு வச்சு கொடுத்துட்டான், அதை பல வருஷமா ஞாபகம் வச்சுட்டு அவனை தேடி பிடிச்சி மோப்பம் பிடிச்சி வந்து கொண்டுச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து கதையை சொல்றாங்க. இது வந்து இந்த கதையை சொல்லும் போது இந்த கதை வந்து என்ன சொல்றாங்கன்னா, இவன் காதுக்கு கடைசியா வந்து உழுது, சின்னமலை காதுக்கு வந்து கடைசியா உழுது. அவனுக்கு அந்த கதையை கேட்டோன்னே ஒரு பயம் வந்துருச்சு. அப்பந்தான் அவனோட இளமை காலத்துல நடந்த ஒரு சம்பவம் வந்து அவனுக்கு ஞாபகம் வருது. அவன் மறுபடியும் அதை ரீகால் பண்றான். அவன் அந்த 9th 10th முடிச்ச அந்த டைம்ல வேலைக்கு சேர்ந்த வருஷம் காட்டுக்குள்ள போகும்போது ஒரு பெண் யானை, வயதான பெண் யானையை பார்த்துருக்கான். அது இவனை பார்த்து இவனை நெருங்கி வந்திருக்கு. இவன் நடந்திருக்கான், இவன் கொஞ்சம் தூரம் முன்னாடி போயிருக்கான், அது வந்து வந்திருக்கு. இவன் இடது பக்கமா போயிருக்கான், அதுவும் குறுக்காவே வந்திருக்கு. இவனுக்கு பழைய குறும்பு மனசுக்குள்ள வந்துருச்சு. யானை நம்ம துரத்துது, நம்ம இன்னும் கொஞ்சம் யானையை விளையாட்டு காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கடி இப்படி குறுக்குமா ஓடி ஒரு இடத்துல போயிட்டு பார்த்தா அது வழுக்கு பாறை, அதுக்கப்புறம் பள்ளம். அது இவனுக்கே தெரியல. இவன் அப்படி பண்றான், யானை இவனை துரத்திட்டே வந்தது. இவன் அந்த இடத்துல வந்து சுதாரிச்சு வலது பக்கம் குதிச்சுட்டான், ஒரு புதர்ல குதிச்சு இவன் தப்பிச்சுட்டான். யானையால அந்த இடத்துல நிப்பாட்ட முடியாம அந்த ஒரு பெரிய பள்ளத்துல விழுந்து இதாயிடுச்சு. இவனுக்கு ஒரு நிமிஷம் அடி கலங்கிடுச்சு. சுத்தி முத்தி பாக்குறான், யாராவது பாக்குறாங்களா என்ன ஏதுன்னு. ஒருத்தனும் இல்லை. இவன் வந்து பார்த்துதான் அப்போ வந்து நோட் பண்ணியிருக்கான், தூரத்துல ஒரு கொம்பன் யானை வந்து இவனை பார்த்துருக்கு. இவன் இந்த யானையை இது பண்ணிட்டான் அப்படிங்கிறத வந்து பார்த்துருக்கு. ஸோ இந்த சம்பவம் அவனுக்கு ஞாபகம் வருது. ஒருவேளை அந்த கொம்பன் யானை தான் மறுபடியும் நம்மளை தேடி தான் துரத்துதோங்கிற பயம் வந்துருச்சு. ஸோ இவனுக்கு அப்படியே பயம். ஒரு வாரம் லீவ் போட்டான், வேலைக்கு போகல, மறுபடியும் காட்டுக்குள்ள போனா நம்மளுக்கு எதுவும் ஆயிரும், அந்த யானையை வந்து துரத்திட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு பயங்கர பயம் வந்துருச்சு. அம்மாட்ட போய் கேட்கலாமா அப்படின்னு போய் பார்த்தா அம்மாவே நம்மளை அடிச்சு கொண்டுருவான், நான் இந்த மாதிரி யானையை கொண்டுட்டேன்னு சொன்னா அவனுக்கு அந்த பயம் வேற. ஸோ அதனால அம்மாட்டையும் போய் சொல்ல முடியல. இருந்தாலும் போய் அம்மாட்ட பெருமா கேட்கிறான், இன்னமா எல்லாரும் சொல்றாங்களே யானைக்கு ஞாபக சக்தி இருக்குன்னு சொல்லிட்டு அது உண்மையா அப்படின்னு கேட்கிறான். ஆமாடா, மலை தான் யானை, மலை எல்லாத்தையும் ஞாபகம் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா ஒரே வார்த்தையில முடிச்சிருது. அவனுக்கு இன்னும் கொஞ்சம் கதி கலங்கிருது. உடனே இவன் வந்து வனத்துறைக்கு ஃபோன் பண்ணி சொல்றான், இந்த மாதிரி ஒரு யானை வந்து துணியெல்லாம் தூக்கிட்டு போகுது, மக்களுக்கு தொந்தரவு பண்ணுது, தயவு செய்து அதை சுட்டு பிடிச்சுங்க அப்படின்னு. அவனுங்க இவனை திட்ட ஆரம்பிச்சிட்டானுங்க. டேய், ஆளை கொண்டாலே நாங்கள் சுட முடியாதுடா, அதுக்கு 1008 பெர்மிஷன் வாங்கணும், சொன்ன உடனே தான் சுடணும், எங்க இருக்க நீ சொல்லுன்னு சொன்னோன்னே இவனுக்கு அதுவும் பயம் வந்துடுது. ஒரு வாரம் வேலைக்கு போல, அவனுக்கு அதுக்கு முன்னாடி இருந்த கல்யாண வேலைகள், கல்யாணத்துக்கு பொண்ணு தேடுறாங்க, அந்த குசி எல்லாமே போயிடுச்சு, வேலைக்கும் போய் ஆகணும், அந்த மாதிரி ஒரு இக்கட்டான சிலைமைக்கு வந்துட்டான். ஆஃபீஸில் இதுக்கு மேலே லீவ் தர மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு மறுபடியும் வேலைக்கு ஜாயின் பண்ணுறான். ஜாயின் பண்ண அன்னைக்கு காட்டு மேலே இந்த இடத்துல வயர் அந்து போச்சு, நீ போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அனுப்புகிறாங்க. இவனை மலைக்கு மேலே போக்கனா மாட்டிக்கிட்டான், கும்பம் முன்னாடி நிற்குது. ஸோ இவனுக்கு வேற வழியே இல்லை, தப்பிக்கிறதுக்கு ஆப்ஷனே இல்லை, இது பண்ணிடுச்சு. அண்ணன் விழுந்துடுறான், காலிலே விழுந்துற மாதிரி விழுந்து, நான் அன்னைக்கு தெரியாம தான் பண்ணேன், நான் அறிஞ்சு பண்ணலை, என்னை மன்னிச்சிடு, எங்கள் அம்மா மேலே சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு
வந்து காலில் விழுந்து இது பண்ணிட்டான். அந்த யானை வந்து பார்க்குது, இவனை பார்க்குது. பார்த்துட்டு இவன் குந்திச்சு எந்திரிச்சு கொஞ்ச நேரத்தில் பார்த்தா யானை திரும்பி போயிடுது. அப்போ யானை திரும்பி போகும்போது தான் இவன் கவனிக்கிறான், அந்த யானையில துதிக்கையில ஒரு துணி இருக்கு. அந்த துணி என்னன்னு பார்த்தா, அது துணி அந்த உயர்த்தி பிடிக்கிறது, அது வெயில்ல தெரியுது அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்குறான். அந்த மாத்திரை எப்படி முடிக்கிறாருன்னா, அந்த சீலை துண்டு வந்து எனது அம்மாவினுடையது அப்படின்னு சொல்லி முடியும். ஸோ இதோட அந்த கதையை வந்து முடிச்சிடுறாங்க. நன்றி.